தமிழக முதலமைச்சரை ஒருமையில் அவதூறாகவும் மிரட்டும் வகையிலும் பேசியதாக விளாத்திக்குளம் தொகுதி திமுக எம்எல்ஏ ஜி.வி. மார்க்கண்டேயன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இச்சம்பவம் தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சமீபத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டம் ஒன்றில் பேசிய ஜி.வி. மார்க்கண்டேயன் முதலமைச்சரை மிகவும் தரக்குறைவான வார்த்தைகளால் விமர்சித்ததுடன் சட்டமன்றத்தை பூட்டினால் உடைத்து விடுவோம் என்பது போன்ற மிரட்டும் தொனியிலும் பேசியிருந்தார். அவர் ஆவேசமாக பேசிய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலானது. இந்த விவகாரம் குறித்து எழுந்த புகாரின் அடிப்படையில் தூத்துக்குடி காவல்துறை ஜி.வி. மார்க்கண்டேயன் மீது 3 சட்டப்பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்துள்ளது. இந்த கைது நடவடிக்கைக்கு திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து அவர் தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளதாவது: விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் ஜி.வி. மார்க்கண்டேயன் அவர்களை அராஜகமான முறையில் கைது செய்திருக்கும் தவிக அரசின் செயல் வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றும், விமர்சனங்களை எதிர்கொள்ள முடியாமல் தொடர்ந்து திமுகவினர் மீது காவல்துறையை ஏவி அடக்கிட பார்க்கும் தவிக அரசிற்கு ஜனநாயக வழியில் தக்க பாடம் புகட்டப்படும் என்றும், கைது செய்யப்பட்டுள்ள மார்க்கண்டேயனை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார்.